மேம் பேசும்போது சொன்னாங்க அது மாதிரி கொஞ்சம் லைட்டா குண்டாயிட்டாலே வந்து வேற எல்லாருமே ஹீரோயின் அப்ப இருக்கிற ஹீரோயின்ஸ் நீங்க பாருங்க. எஸ் அது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு பாடி ஷேமிங் தானே மேம் அதுக்கு ஆஹா உங்களுக்கு அதல்ல, மேம் நமக்கு நம்ம மேல வர்ற பயம். ஐயோ நான் குண்டாயிட்டேன்னு அடுத்த படத்துல அவங்க கூப்பிட மாட்டாங்கன்னு நமக்கு ஒரு பயம் வரும். என்னோட அப்பா அம்மா எல்லாம் வந்து ஏதாவது எனக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து 1/2 கிலோ 1 கிலோ சாப்பிட்ற ஆளு. ஸோ அதனால் அப்படி லட்டு கிட்ட எடுத்தாச்சுன்னா அப்பாவும் அம்மா சாப்பிடுமா சாப்பிடு குண்டாயிடு, அப்புறம் படம் வரலன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னா அப்படியே அது கீழே. ஸோ அது என்னன்னா சினிமான்னு சொல்லி நீ வந்துட்ட இல்லையா? ஸோ யூ ஷுட் ஸ்டிக் ஆன் டு தேட். ஸோ நம்ம உடம்பு அது இதெல்லாம் ஒரு ஹீரோயினாக இருக்கும்போது மெயின்டைன் பண்ண வேண்டியது நம்ம. Yeah, because costumes also you have to carry it off well. Carry it off இல்ல? Should not make it look ஒரு மெஷர்மெண்ட் வச்சு தச்சிருப்பாங்க. திடீர்னு 1 கிலோ கூட்டிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது உள்ள ஏத்துறதுக்கு நீங்க ஸ்ட்ரகிள் பண்ணணும்ல. இப்போ காஸ்டியூம்ஸ் கம்ஃபர்டபுளா இல்லைன்னா அதெல்லாம் நோ சொல்லலாமா? இல்லை எனக்கு இந்த காஸ்டியூம் வந்து நான் வந்து போன படத்துல போன ஹீரோயின் போட்ட காஸ்டியூம் எல்லாம் போட்டு நான் நடிச்சிருக்கேன். ஆமா அப்போல்லாம் அப்படி இருந்ததுமா. இப்போ மலையாள படம் எல்லாம் பண்ணும்போது போன படத்தில் ஒரு புராண படம்னு வச்சுக்கோங்களேன், அதில் போட்டிருந்த காஸ்டியூமை கொஞ்சம் அப்படி கட் பண்ண, அப்போல்லாம் கொஞ்சம் ஹீரோயின்ஸ் கொஞ்சம் நல்லா குண்டாக இருந்தவங்க தானே. ஸோ அதை வந்து நாம் வேறு பள்ளியாக போய் நிற்கும்போது அதை கட் பண்ணி அதை வெஸ்டர்னைஸ் பண்ணி அதெல்லாம் நம்ம போட்டிருக்கோம். இது போன படத்தில் அவங்க போட்டதில்லை அப்படின்னு பெருமையாலாம் எடுத்து போட்டிருக்கோம். இப்போ தான் நேற்று போட்டதே இன்றைக்கி போட மாட்டேன்ற அளவுக்கு இருக்கிறது. அப்போல்லாம் அதெல்லாம் இருந்தது. கம்ஃபர்டபுளா இல்லைனா கொஞ்சம் சீனா இருக்கு, கொஞ்சம் லோ நெக்கா இருக்கு, அது கம்ஃபர்டபுளா இல்லைன்னா டேரக்டர் கிட்ட சொல்லிடுச்சுன்னா சார் இது ரொம்ப கீழே, அப்படியா அங்கே ஒரு நெட்டு வை, இல்லைன்னா ஒரு குஞ்சல மாதிரி ஏதாவது தொங்க விடு அப்படின்னுவாங்க. அப்போல்லாம் வந்து அப்படியா போட்டுதான் ஆகணும் அப்படின்னு எல்லாம் கோவப்படுற ஸ்க்ரீம் பண்ணுற எந்த டைரக்டர்ஸுமே கிடையாது. எங்களுக்கு யாருக்குமே கிடைக்கல அந்த மாதிரி. கொஞ்சம் கிளாமராக இருக்கண்ணா அப்படின்னுவாங்க. முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள்.